இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாயா, சொல்லு சீனு. என்ன மன்னிச்சிடு மாயா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? உங்க அப்பா எல்லா விஷயத்தையும் கடைக்கு வந்து சொன்னாரு. என்னால நீ கஷ்டப்பட வேணாம். நான் இப்பவே போய் மாமாட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். வேண்டாம் சீனு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ உண்மையை சொன்னா உன்னதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. விடு. இனிமே நீ குடிக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். எனக்கு இது போதும் சீனு. நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தேவைப்படுற ஒருத்தர் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? யார் அது? வைத்தியநாதன் சொல்லி ஒரு ஃபைனான்சியர். நம்ம சிவா மாமாவும் அம்மாவும் ஜாமீன் கையெழுத்து போட்டா கண்டிப்பா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அவங்க 2 பேர்கிட்டயும் ஜாமீன் கையெழுத்து வாங்குறாரு? வழக்கமா கடன் கொடுக்கறவங்க இந்த மாதிரி ஷூரிட்டி கையெழுத்து வாங்க தானே செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? எனக்கு என்னமோ இதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது சீனு. நல்லா விசாரிச்சியா? அவரு நல்ல ஆள் தானா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவர் நல்ல ஆள் தான். எனக்கு இப்போதைக்கு என் கடன் அடைச்சிட்டா போதும். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன் மாயா. பரவாயில்ல சீனு, கவலைப்படாத. அட்லீஸ்ட் இப்போவாவது உனக்கு புரிஞ்சுதே, அதுவே எனக்கு போதும். சீக்கிரமா அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர பாரு.